நிலம் என்பது ஒரு உற்பத்தி ஸ்தானம். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆண் பெண் இணையும் போது அவங்களுக்கு வந்துட்டு வாஸ்துனா என்ன சார்? வாஸ்துன்னா நம்ம உலகத்தில் வந்து பிரபஞ்ச சக்தி வந்து எங்கே நிறைந்து இருக்கிறது. கட்டடம் அமைப்பு எப்படி சார் இருக்கணும்? வாஸ்து சம்பந்தமாக குடியிருப்பு எப்படி சார் இருக்கணும்? கட்டடத்தில் வந்து ஒருத்தருடைய தலைவிதியை தலையெழுத்தை மாற்றக்கூடிய விஷயம் எங்கே இருக்கிறது என்றால் நாம் வாங்கக்கூடிய பிளாட்டில் தான் இருக்கிறது. அந்த பிளாட்டை நாம் எப்படி தேர்வு செய்வது என்றால், ஆமாம், நிச்சயமாக அது சயின்ஸு தான். அதாவது வீட்டில் வந்து பல நோய்கள், பல இன்னல்கள், இது போல விஷயங்கள் வந்து நடக்குது. இதுக்கு வந்து இயற்கைக்கு மாறாக செய்யும் பொழுது டாக்கான்டியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே எல்லாருக்குமே வாஸ்து சம்மந்தப்பட்ட கேள்விகள் நிறைய இருக்கும். அந்த கேள்விகள்லாம் யார்கிட்ட கேட்டு பதில் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற கன்ஃபியூஷன்ஸும் இருக்கும். ஸோ வாஸ்து சம்மந்தப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்காரு வாஸ்து நிபுணர் ஜெயக்குமார் சார். முதல்ல நம்ம அவரை ஷோக்கில் வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், பொதுவாகவே வாஸ்து சம்மந்தப்பட்ட கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது யார் அப்படின்றதும் தெரியாமல் இருக்கும். ஸோ நம்ம நேயர்களுக்காக முதல்ல வாஸ்துனா என்ன சார்? வாஸ்துன்னா நம்ம உலகத்தில் வந்து பிரபஞ்ச சக்தி வந்து எங்கே நிறைந்து இருக்கிறது, உலகம் ஃபுல்லாகவே இருக்குது. அந்த பிரபஞ்ச சக்தியில் வந்து பஞ்சபூதங்கள், உலகம் ஃபுல்லாகவே பஞ்சபூதங்களால் ஆனது. அதே போல் நம்ம உடலும் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த உடலை வந்துட்டு பாதுகாத்து கொள்ள நாம் ஒரு கட்டடத்தை வந்து நாம் தேர்வு செய்கிறோம். நாம் வந்து படுக்கிறது, தூங்கிறது, அதில் வந்துட்டு இது பண்ணுறது. அந்த கட்டிடத்தை வந்து பஞ்சபூதங்களால் ஆன சக்தியை இயற்கையோடு பிரபஞ்சத்தோடு வந்து எப்படி அதை இணைத்து அந்த கட்டிடத்தை கட்டுவது என்பது தான் வாஸ்து சாஸ்திரத்தின் முக்கியமான ஒரு விஷயமாகும். ஓகே சார். ஸோ வாஸ்து சம்மந்தப்பட்ட இன்னொரு கேள்வி என்னன்னா, எப்படி சார் இடத்த செலக்ட் பண்ணுறது? முதல்ல வந்துட்டு ஃபஸ்ட்டு பேசிக்கே வந்து இடத்த தேர்வு செய்வது தான் ஒரு முக்கியமான விஷயமாகும். ஒருத்தருடைய தலைவிதியை தலையெழுத்தை மாற்றக்கூடிய விஷயம் எங்கே இருக்கிறது என்றால் நாம் வாங்கக்கூடிய பிளாட்டில் தான் இருக்கிறது. அந்த பிளாட்டை நாம் எப்படி தேர்வு செய்வது என்றால், நாம் ஒரு சைட்டுக்கு போகிறோம்னா அந்த சைட்டில் வந்துட்டு முதல்ல இடத்த எல்லாத்தையும் பார்க்குறோம். அந்த பிளாட் பிரிக்கும் பொழுது ரோடு கரெக்டாக வந்துட்டு 90 டிகிரி இருக்கிறதா, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதான்னு முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது, குளங்கள் எங்கே இருக்கிறது, மலைகள் எங்கே இருக்கிறது என்று முதல்ல பார்க்கணும். பார்த்த பிறகு தேர்வு செய்யும் பொழுது பிளாட்டை வந்து தேர்வு செய்யும்போது வடக்கு ஃபஸ்ட்டு வந்து வடக்கு சைடு ரோடு இருந்து வடக்கு சைடு பிளாட் வந்து ரொம்ப நல்ல பிளாட்டு. அதுக்கப்புறம் கிழக்கு சைடு பிளாட் வந்து இரண்டாவதாக தேர்வு செய்ய வேண்டும். இப்போ இந்த பிளாட்டை தேர்வு செய்யும் பொழுது அந்த ரோடுடைய வித்தில் வந்துட்டு ரோடுடைய வாட்டம், தண்ணியுடைய வாட்டம் வந்து எந்த சைடு போகிறது என்று முதலில் பார்க்க வேண்டும். இரண்டாவது, நாம் பிளாட்டுக்கு பின்னாடி, அதாவது வந்து வெஸ்ட் சைட்லேயோ இல்லை சவுத் சைட்லேயோ மலைகள் இருக்கிறதா, குன்றுகள் இருக்கிறதா என்று அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு குளங்கள், எந்த இடத்துல குளம் இருக்குது, நம்மளுக்கு பின்னாடி ஒரு 4 பிளாட்டுக்கு தண்டி குளம் இருக்கிறதா, இல்லை நம்மளை ஒட்டி குளம் இருக்கிறதா, கிணறு இருக்கிறதா, அங்கு மேடு பள்ளங்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து அதையே வந்து நம்ம டிசைட் பண்ணிவிட்டு அதை சரி செய்யும் விதத்தில் இருந்தால் அந்த பிளாட்டை வந்து தேர்வு செய்யணும். அதே போல் அந்த பிளாட்டில் வந்து நீள அகலங்கள், அந்த நீள அகலத்தில் வந்துட்டு கோஸ்னால் ஒரு இடத்துல வந்துட்டு அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும். இது போல் ஒரு அன்யூனிஃபார்ம் சைஸில் வந்துட்டு அந்த பிளாட்டில் வந்துட்டு கிராஸ் அப்படி இருந்தால் அது போல் பிளாட்டை வந்து தேர்வு செய்யக்கூடாது. 2 இடத்துலையும், அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு ஒரே டைமென்ஷனில் இருக்கிற போல் இருந்துச்சுன்னா அந்த பிளாட்டை வந்து தேர்வு செய்வது ரொம்ப நல்லது. அந்த பிளாட்டில் வந்துட்டு அகலம் வந்து ஒரு 20 அடி இருக்குது, நிகழம் வந்து ஒரு 100 அடி இருக்குது என்றால் அது போல் பிளாட்டை தேர்வு செய்யக்கூடாது. அதாவது 60க்கு 60 ஸ்கொயராகவோ அல்லது 40க்கு 60 ஒரு ரெக்டாங்கிளாகவோ இருந்தால் அது போல் பிளாட்டை தேர்வு செய்து அந்த இடத்துல வந்து நாம் வீடு கட்டும் பொழுது சிறப்பான ஒரு வாழ்க்கையும் நல்ல விதத்தில் குடும்பத்தில் வந்து மன நிம்மதியோடவும் உடல் ரீதியான நோய்கள் வராமல் இருப்பதற்காக கட்டப்படும் கட்டிட சாஸ்திரமே இந்த வாஸ்து சாஸ்திரமாகும். ஓகே சார். கட்டடம் அமைப்பு எப்படி சார் இருக்கணும்? வாஸ்து சம்மந்தமாக குடியிருப்பு எப்படி சார் இருக்கணும்? கட்டடத்தில் வந்து இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு முதல்ல வந்துட்டு
செட்பேக்குன்னு பேர். அதாவது கட்டிடத்துக்கும் காம்பவுண்ட் வாலுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகும். நாம் நினைக்கிறப்போல வந்துட்டு கட்டிடத்தை எப்படி வேணாலும் கட்டலாம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து இருக்கக்கூடாது. இயற்கை நீதியோடு, அதாவது பஞ்சபூதங்கள், அந்த பஞ்சபூதத்தில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அதை வந்துட்டு அந்த கட்டிடத்தில் எந்தெந்த இடத்துல வந்து பொருத்தி அந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் விட்டு பண்ணும் பொழுது சூரிய ஒளியும் காற்றும் நன்றாக வரும் பொழுது அப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த காற்றோட்டத்தால் நோய் நொடிகள் இல்லாமல் அந்த கட்டிடத்தில் சூரிய ஒளி எந்த இடத்துல அதிகமான சூரிய ஒளி வரணுமோ அந்த இடத்துல வந்து அதிகமான ஃப்ரெஞ்ச் விண்டோ, டோரு இது போல் எடுத்து கொடுத்துட்டு செட்பேக் அதிகமாக கொடுத்து அது போல் செய்யும் பொழுது இது போல் அமைப்பில் வந்து நன்றாக இருக்கும். அதுக்காக தான் இந்த கலை வந்து நம்ம பண்ணுறோம். இப்போ நிலம் என்பது அதாவது வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்கிறோம். நீர் இருப்பது வடக்கு ஈசானியம். அந்த இடத்துல வந்து போர்வெல்லு, கிணறு, சம்பு, ஸ்விம்மிங் பூல் இது போல் விஷயங்கள் அந்த இடத்துல வந்து பண்ணலாம். அதே போல் அக்னினா தென்கிழக்கு மொழியை வந்து நம்ம அக்னின்னு சொல்லுவோம். இது வந்து ஃபயர் செக்ஷன். அந்த இடத்துல வந்து சமையலறை அமைப்பது மிக சிறந்ததாகும். அதே போல் நிலம் என்பது தென்மேற்காகும். அந்த இடத்துல வந்து உற்பத்தி ஸ்தானம். நம்ம விதை போடுறோம், ஏதோ விதை போடுறோம், ஒரு மாமரம் விதை போடுறோம், பனைமரம் விதை, தென்னை மரம், என்ன விதை போடுறோமோ அந்த தன்மையோடு தான் ஒரு செடி வந்து வளருது. அதுபோல் அந்த தென்மேற்கு என்பது உற்பத்தி ஸ்தானம், நிலம் என்பது ஒரு உற்பத்தி ஸ்தானம். அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆண் பெண் இணையும் போது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு குடும்ப விஷயங்கள் வாரிசு உருவாவதும் அந்த இடத்தை குறிப்பதாகும். அதனால் அந்த இடத்துல நிலம் என்று குறிக்கின்றோம். அதே போல் வடமேற்கு என்பது நம் உடலில் இருக்கிற கழிவுப் பொருள் எல்லாம் வெளியே தள்ளத்துக்காக காற்று, அதாவது காற்றில் வந்து கார்பன் மோனாக்சைடை வந்து ஆக்சிஜனாக சப்ளை பண்ணி உடம்புல வந்துட்டு ரத்தத்தில் வந்துட்டு அந்த காற்று உற்பத்தி செலுத்தும் பொழுது உடல் உள்ள கழிவுப் பொருட்கள், உடலில் ரத்த ஓட்டங்கள் இது எல்லாமே வந்து இந்த காற்று தான் வந்து உடலில் வந்து ஆக்டிவேட் பண்ணி நம்மளுக்கு கழிவுப் பொருளை வெளியே தள்ளுவது. அதே போல் ஹார்ட், நுரையீரலுக்கு, அதை மூக்கு வழியாக காற்று போய் நுரையீரலை பம்ப் பண்ணி ஹார்ட்டுக்கு போயிட்டு உடலில் இருக்கிற அந்த இயக்கங்களை வந்து சுத்தப்படுத்தி பண்ணுவது இந்த காற்று. அதனால் அது பேர் வாயுமூலம் என்று நாம் சொல்கிறோம். அதே போல் அந்த கட்டிடத்தை சுற்றி காம்பவுண்ட் வாலுக்கும் கட்டிடத்துக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் கேப், அதுதான் வந்து ஆகாயத்திலேருந்து வரக்கூடிய சூரிய ஒளிகள், கதிர்வீச்சுகள் அதுக்குள்ளே வந்து விழும்போது வீட்டுக்குள்ளே ஊடுருவும். இந்த பஞ்சபூதங்கள் அமைப்பில் வந்து ஒரு கட்டிடத்தை இது போல் வந்து வாஸ்து பிரகாரம் பண்ணும் பொழுது நாம் மன நிம்மதியும் உடல் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் என்பது எங்களுடைய இந்த சாஸ்திரத்தின் வரையப்பட்ட ஒரு விஷயமாகும். அதனால தான் இந்த சாஸ்திரத்தை வந்து வாஸ்து பிரகாரம் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் வந்து இதுக்கு வந்து ரொம்ப கம்பல் பண்ணி சொல்கிறோம். இதே அந்த பஞ்சபூதங்களை மாற்றி அமைக்கும் பொழுது வீட்டில் வந்து பல நோய்கள், பல இன்னல்கள், இது போல் விஷயங்கள் வந்து நடக்குது. இதுக்கு வந்து இயற்கைக்கு மாறாக செய்யும் பொழுது அந்த வீட்டில் வந்து இந்த குழப்பங்கள், நோய்கள், பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் இது போல் நடைபெறுவது வந்து எங்களுடைய அனுபவத்தில் பல வீடுகளை பார்த்து பண்ணும்பொழுது இது போல் விஷயங்களை கண்டுபிடித்து அதை ஒழுங்குபடுத்தி இப்படி தான் பண்ணணும் இந்த பில்டிங்கை அப்படின்னு சொல்லி வரையறுக்கப்பட்ட சாஸ்திரமே வாஸ்து சாஸ்திரமாக. ஓகே சார், வாஸ்து வந்து சயின்ஸோட ஒன்றி இருக்கு இல்லையா? ஆமாம், நிச்சயமாக இது சயின்ஸு தான். அதாவது இது ஜாதி, மதம், இனம், மொழி அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. பிரபஞ்சம் என்பது உலகத்தில் எல்லாருக்கும் பொதுவானது. அதே போல் காற்று, சூரிய ஒளி எல்லாமே வந்து உலகத்தில் எல்லாருக்குமே பொதுவானது. இது ஏழை பணக்காரன் அப்படிலாம் கிடையாது. இது மாட மாளிகை ஆனாலும் சரி, அதாவது குடிசை ஆனாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, இந்த வாஸ்து சாஸ்திர பிரகாரம் சின்ன குடிசை போட்டுட்டு அந்த வாஸ்து பிரகாரம் எங்கெங்கே எந்தெந்த பொருள், அதாவது ஃபயர்னால் அந்த இடத்துல வந்து ஒரு அடுப்பு, ஈசானியனா ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு கிணறு, இல்லை ஒரு போர்வெல்லு, இல்லை கீழே ஒரு சம்பு, அது போல் அமைக்கும் போதும், அதே போல் தென்மேற்கில் சும்மா அந்த மூலையில் பெட்ரூம், அதாவது சின்ன அறையாண்டா கூட அந்த இடத்துல அது போல் யூஸ் பண்ணும் பொழுதும், கழிவறை வடமேற்கு அந்த இடத்துல வந்து அந்த கழிவு பொருள்லாம் வெளியே போகுது. இது போல் அமைக்கும் பொழுது இந்த இடத்துல நோய் நொடி இல்லாமல் அவங்களுடைய டெவலப் பார்த்திங்கன்னு வச்சுங்க இம்ப்ரூவ்மெண்ட்டு ஜாஸ்தியாகும். ஸோ எண்ணங்கள் நல்லா இருக்கும். இந்த எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு எல்லாமே வந்து இந்த வீடு கட்டிடத்தில் தான், அந்த 4 சோத்துக்குள்ளே தான் இருக்குது என்பதை ஆணித்தரமாக நம்ம வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம். சார், ஒரு வேளை வந்துட்டு வாஸ்துப்படி ஒரு மனை இருப்பிடம் அமைக்கலை அப்படின்னா அது எந்த மாதிரியான பிரச்சனைகள் சார் வரும்? இப்போ வாஸ்து பிரகாரம் வந்து நம்ம மனை வந்து அமையலை அப்படி என்றால் அங்கே என்ன ஆகணும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நிச்சயமாக நடக்கும். நோய்கள், அதாவது சில நோய்கள் வந்து பரம்பரை நோயின்னு சொல்லுவாங்க, தீர்க்க முடியாத வியாதிகள், அந்த வியாதி ஏற்படும். குடும்பத்தில் வந்துட்டு வேலை தொழில் அப்படின்ற கான்செப்டில் இருக்க சொல்ல தொழில் சரியான முறையில் அமையாது. அதே போல் அதாவது போய் வேலை செய்து கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படி ஒரு எண்ணம் வராத காரணமும் வீடு தான்.
அதே போல் அவங்க வீட்டில் வந்து பிள்ளைகள் தவறான வழியில் போகிறது, தவறான எண்ணங்கள், தவறான செயல்கள், குடிப்பழக்கத்துக்கு இல்லை போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆகுது, இது போல் விஷயங்கள் நடைபெறுவதும் வீடு தான். அதே போல் வந்து இப்போ குடும்பத்தோட ஆக்சிடெண்ட் ஆகிறதும் வீடு தான். அதே போல் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிறதும் வீடு தான். இது போல் சொல்லப்போனால் எக்கச்சக்கமாக சொல்லிப்பேன். அப்புறம் வந்து ஆக்சிடெண்ட், ரோடு ஆக்சிடெண்ட், இது ஆகுது எல்லாமே வந்து வீடு தான். அதே போல் 10 அதாவது கல்யாணம் ஆகும் பொழுது நல்ல நாள், அதாவது 10 பொருத்தம் பார்த்து நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து அவங்களுக்கு மன வாழ்க்கை வந்து இல்லற வாழ்க்கை அமைக்கிறார்கள். அமைக்கும் பொழுது ஏன் வந்து அவங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்துட்டு துர்மரணம், அதுக்கப்புறம் குழந்தை இல்லாத அமைப்பு, அதுக்கப்புறம் சண்டை சச்சரவுகள், டிவோர்ஸ் ஆவது, இது போல் விஷயங்கள் எல்லாம் நடைபெறுவது வாஸ்துக்கு முரணான வீட்டில் தான் இது போல் விஷயங்கள் நடைபெறுவது என்பதை பல வீடுகளில் ஆராய்ந்து எடுக்கப்பட்ட உண்மையான விஷயமாகும். இப்போ வந்து நேரம் நல்லா இருக்குன்ட்டு நம்ம எல்லாம் பண்ணுறோம், ஆனால் இது போல் விஷயம் ஏன் நடக்குது அப்படி என்பதை வாஸ்துவில் வந்து நிரூபிக்க முடியும். அதுபோல் வீட்டுங்களில் சண்டை இருக்கிற இடத்துல வந்து பார்க்கும்போது வாஸ்துக்கு முரணான இடத்துல தான் இது போல் விஷயங்கள் நடைபெறுவது என்பதை ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லலாம். ஓகே சார்.